தமிழகம் தற்போது பெரிய பேரிடரில் சிக்கிக் கொண்டுள்ளது. தஞ்சையில் உதயநிதி விமர்சனம். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாட்டில் நேற்று நடைபெற்ற திமுக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் உதயநிதி கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் அமைந்துள்ள சோபா மாடல் ஆட்சியின் போலி பின்பம் கடந்த ஒரு மாதத்தில் நொறுங்கியுள்ளது என தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு நாளும் இந்த ஆட்சியின் அவலங்களை மக்கள் புரிந்து வருகின்றனர். அரசின் தவறுகளை இளைஞர்கள் தட்டி கேட்க தொடங்கியுள்ளனர். தட்டி கேட்கும் இளைஞர்களையும் திமுகவினரையும் கைது செய்யும் வேலையை தமிழக அரசு தொடங்கியுள்ளது. எனவே இதுபோன்ற அடக்குமுறைகளை எதிர்கொள்ள திமுகவுக்கு அதிக வழக்கறிஞர்கள் தேவைப்படுகின்றனர் என தெரிவித்துள்ளார். தூய சக்தி என்று சொன்னவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் குதிரை பேரத்தை தொடங்கிவிட்டனர். தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் மின்வெட்டு ஏற்படுகிறது. இதனால் விவசாயிகள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். முந்தைய திமுக ஆட்சியில் 2021 முதல் 2025 வரை மேட்டூர் அணை வழக்கம் போல ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்பட்டு டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் வழங்கப்பட்டது. ஆனால் தாவேக அரசு அணையை திறக்கவில்லை. குறுவை சாகுபடி தொகுப்பு குறித்து ஒதுக்கப்பட்ட நிதி போதாது என்று விவசாயிகள் சாலையில் இறங்கி போராடி வருகின்றனர். அந்த போராட்டத்தையும் விவசாயிகளையும் முதல்வர் கொச்சைப்படுத்தி வருகிறார் என தெரிவித்துள்ளார். 1 லட்சம் கடன் வாங்கி விவசாயிகளுக்கு 5000 மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என அறிவித்துள்ளார். அதிலும் பல்வேறு நிபந்தனைகள் விதித்து பலருக்கும் கடன் தள்ளுபடி இல்லை என அறிவித்துள்ளனர். அத்தனையும் விட தமிழகத்தின் சட்டப்பேரவையின் ஒழுங்கை இந்த ஆட்சியாளர்கள் குழியில் தள்ளியுள்ளனர். சட்டப்பேரவையா அல்லது சினிமா தியேட்டரா அல்லது ஏதேனும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து விட்டோமா என எங்களுக்கு சந்தேகம் வரும் அளவுக்கு சட்டப்பேரவையின் தரத்தை ஆளுங்கட்சியினர் குறைத்துக் கொண்டிருக்கின்றனர் என தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள பெரம்பூர் தொகுதி மக்களே தெரியாமல் ஒருவரை வெற்றி பெற்று வைத்து விட்டோம். அவர் எங்கே போனார், யாரேனும் பார்த்தீங்களா என கேட்டு புலம்புகின்றனர். ஒட்டுமொத்த தமிழகமும் மின்சாரத்தை தேடி வருகிறது. தமிழகம் தற்போது பெரிய பேரிடரில் சிக்கிக் கொண்டுள்ளது. இருந்து தமிழகத்தை மீட்க வேண்டியது நமது பொறுப்பு. அதற்காக நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் உழைக்க வேண்டும் என பேசியுள்ளார்.